ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படினாலும் உங்களோட பேரு பரமேஸ்வரன். பரம கடவுளை ஈண்டெடுத்தாங்களே கைத்தண்டை. உலகம் பிறக்க முன்ன நான் பிறந்தவன். ஓம் என்று எழுத்தால பிறந்தவன். ஆமா, ஓம் என்று எழுத்தால பிறந்தவன். நான் பிறக்கும் போது சந்திரன் சூரியன் கிடையாது, ஆகாயம் கிடையாது, பூமி கிடையாது, செடி கொடி மரம் மட்டை ஏதொன்றுமே கிடையாது. அதனால் நான் ஜனனமான ஆதி மகாமுனியுடைய ஏகத்தால நான் பிறந்தேன். நான் பிறந்த உடனே ஆகாயம் உண்டாச்சு, பூமி உண்டாச்சு. உண்மைதான். கோழி மட்டு உடம்பமாக இருந்தது, உலகமே கோழி மட்டு உடம்பமாக இருந்தது. கோழி மட்டு வந்து உருட்டி விட்ட உடனே உருண்டை இடமெல்லாம் சமபூமி, உருளாத இடமெல்லாம் கல்லு கரடு குட்டை மேடு பல்ல இப்படி இருந்தது. அதனால அதுல இருந்து ஒரு சக்தி பிறந்தான். அதுல அந்த முட்டையிலிருந்து ஒரு சக்தி பிறந்தான். சக்தி பிறந்த உடனே சக்தியுடைய ஏகத்துல நான் பிறந்தேன். அப்படி பிறந்து உலக மக்களுக்கு நான் படியளந்து வருகிறேன். ஆமா, அப்படி இருந்தாலும் உமா பார்வை சக்தி மாலையிட்டு உமா பார்வை சக்திக்கும் ஒன்னாலப்பட்ட கைலகிரி ஈஸ்வரனுக்கும் எத்தனை குழந்தைங்க? எனக்கு அழகாக ஒரு பையன், ஆனை முகத்தாட ஒரு பையன். ஆனை முகம் படைச்சவன் யாரு? யானை முகத்தாட படைச்சவன் யார் என்றால் எனது விநாயக பெருமாள் மூத்த மகன். இந்த அர்த்த மரத்த கடையில பிள்ளையாரோ கட்டிக்கிறாரு. ஆமா, அவர் தான் உலகத்தில் முதல் கடவுள். சரிங்க. அழகாக இருப்பன் யார் என்று கேக்குறேன். பழனி மலையிலே குடிக்கொண்டு இருக்கிறார் முருக பெருமாள். ஆமாடா, அருமையான மகன். முருகன் சூப்பரானவன். எப்படி ஒரு குடம் தண்ணி ஊத்தினா விநாயகர் கம்முன்னு திருவாரு. முருகன் இருக்கிறானே 50,000 பணம் கொண்ட கூட நல்லா மொட்டைத்தான். மொட்டை அடிச்சு விட்டு நக்கறது கொடுத்துறான். பஞ்சாமிரதம். ஆமா சார், அப்படியே தை மாதம் எடுத்துக்கிட்டா, பங்குனி மாதம் எடுத்துக்கிட்டா யாகப்பட்ட கூட்டம். எப்படி பாட்டு? கந்தனுக்கு ஆரோகரா, கடம்பனுக்கு ஆரோகரா, அதனால என்னுடைய மகனோ சக்தி வாய்ந்தவன். அவன் இடத்துல அவன் சன்னதிக்கு போவதாக கடும் பக்தியுடன் போகணும். இப்படி இருந்தாலும் நான் உமா பார்வதி மாலையிட்டு மனமுடித்து 2 மக்களை பெற்றெடுத்து சுகசேமத்துடன் வெள்ளிகிரி மலையில குடிக்கொண்டு மக்களுக்கு நான் படியளந்து வருகிறேன். என்னை உமா பார்வதி சக்தி கொடுத்து கொண்டு வருகிறான். ஒரு செடியே வைத்தாலும் அது சக்தி இருந்தால் தான் செடி பிழைக்கும். அதனால சக்தி வாய்ந்தவள் நான் இப்ப என்ன செய்யணும்? உலகம் எங்கு படியலுக்கு போகணும். அப்படின்னா இவர் உலகம் படியலுக்கு போறாரா? ஒரு டீ கொண்டாங்க சாவர மாதிரி இருக்குது. நான் உலகம் எங்கு படியலுக்கு போவதாக இருந்தால் நான் மாலையிட்டு மனமுடித்தேன் தேவி உமா பார்வதி அந்த பிரச்சனை இருக்கின்றால் சீக்கிரமாக அழைச்சு கொண்டு வா. சக்தி அளிக்க சக்தி தருவா.
ஏங்க இன்னார வேலையில விடிய காலையில பழவள்ளி வாழை தண்டாட்டம் தக்காளி பழமாட்டம் வெத்தலை கொடியாட்டம் இவ்வளவு சிலிம்மா இவ்வளவு அழகா நல்லா ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி வந்திருக்கிறேன்னு ஏன்னா யாருக்கிட்ட தான் போகட்டும் உன்னை யாரு வச்சு பொழைக்கிறாங்களோ அவங்கிட்ட போயா வேணுமா இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் துவைச்ச நாள் ஐயோ நான் பேசுற குஞ்சம் கூட காணுமா அண்ணா பாதி குஞ்சால இறப்போருக்கு போயிடுச்சான் அப்படியா சரி உன்னோட பேசுறதுக்கு ஆள்தானே வேணும் மெட்ராஸ் வந்து கூட்டு வந்துக்கிறேன் ஐயோ சினிமா நடிகர் எம்ஜிஆர் பாத்துருக்கிறியா நல்ல மனுஷன் அவர்லாம் சேர்த்துட்டாரு பாவம் இவன் எப்ப சாவாங்கிறியா சொல்லணுமா வந்தது பேசி சாவரத்து பொழைக்கிறது காலையில பேசிக்கலாம் சேர்றா விடுறான் சேர்றா ஆமாடா சரிடி பணங்காசு சொத்து எல்லாம் மேறனாள் சரி இவனை பாக்கணும்னா லட்ச ரூபா செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவளெல்லாம் தேவையில்லமா 50,000 அவளும் தேவையில்ல அவளும் தேவையில்ல எவ்வளவுதான் தேவை அதெல்லாம் 5 ரூபா சரி இப்ப விலைவாசி ஏறி போச்சு 10 ரூபா ரேட் ஏறி போச்சு அப்படியா ஆமா என்னன்னா வேலை அவர் பாக்கணும் அடையாளம் எப்படி அடையாளமா பஸ் ஸ்டாண்டுல பங்களா கட்டி விட்டுருக்காரு பங்களா கட்டி விட்டுருக்காரு ரூம் எப்படிங்கிறேன் அப்படியே 4க்கு 3 ரூமா கட்டி விட்டுருக்காரு ஐயோ ஒரு ரூம்புடா பாரு ரூம் பாரு பூராமே டைல்ஸ் தான் அங்கேயே தின்னு அங்க பாரு ரூமுக்கு முன்னால ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பான் டேபிள் போட்டு உட்காந்துட்டு இருப்பான் சரி அடையாளம் அப்படி இந்தாண்டி இவன் மட்டும் அந்தாண்ட அவன் பொண்டாட்டி போட்டான் போட்டு முன்னால உட்காந்துட்டு இருப்பான் இங்க இருந்து போனீங்கன்னா ஒரு பேக்கெட் தண்ணி ஒரு விளக்கமாறு ஒரு ஜக்கு கொடுப்பான் ஏன்னா என்ன வேலை கக்கூசி கழுவுறோம் குட்டியா என்ன ஒரு நீ குறுக்கப்பட்டி என்ன பட்டி குறுக்கல் பட்டி என்ன வண்டியில வந்த ஸ்கூட்டர்ல
குட்டியில எத்தனை பேரு? 3 பேரு. 3 பேர் வந்தீங்களா? ஆமா. எத்தனை வேகத்தடை உண்டுது? அங்க நிறைய இருக்குது, பைபாஸ் ரோடு. எத்தனை வேகத்தடை இருக்குது? ஆமா, நிறைய இருக்குது. ஏன் தூக்கத்துல விழுந்து சாவ மாட்டுக்கிற? நாங்க தூக்கம் வந்தாலும் சாவ மாட்டோம். 2 மணி தாட்டி விழுந்துட்டோம். அப்பயும் சாவல. இந்த ஆத்தா புண்ணியத்துல உட்காந்து தான் சாவ வரப்போ என்ன பண்றது? எங்க தினமும் உட்காந்து தான் சாவணும். கட்டி இருந்துச்சு, சரியா போச்சா? கட்டில உடஞ்சு போச்சு. தூக்கி விட்டுருவேன். வேணுமா கட்டி உனக்கு? அது வேண்டாம், உள்ள கொண்டு கூடு. அண்ணா ஓய், நம்பித்தான் போறேன். நம்பி போ. 4 மாசத்துல முன்னு கொண்டு வந்துருவான். அவனை நம்பி பின்னாலுக்கு ஏம்மா, எதுக்கு கொஞ்சம் தூரமா நில்ல. ஏப்பா நாய்க்கணும் ஐயோ கடிச்சு வச்சிருவான். கஷ்டமாயிருமா? நாய் இப்ப கடிச்சா கூட காப்பாத்தி போடலாம். இந்த தாயாளி கடிச்சு போயிடும், அவளு தான் அப்படியா? தூக்கி போய் போயிடுதான். பாக்குறேன். போய் பாரு. கொச்சி போறியா? சொம்பு. சரி போய் பார்க்கலாம். ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா. ஏய், என்னடா ஆச்சு? ஐயோ ஐயா. ஏடா அண்ணா. ஓய், தூக்கு தூக்கு. ஐயோ எனக்கு கத்திரி, அதுக்கு மேலே கத்த மாட்டேங்குது. தூக்கு வாய் கிழிச்சிட்டு. நக்கு. பாவத்தை. ஏம்மா, நீங்க சொன்னீங்கதான் நானும் போய் பார்த்தேன். ஏய். அந்த உடக்கா போறீங்க. ஏய். கீரி பண்ணனே. ஏய். அந்த உள்ளாங்கனே. ஏய். இப்படிதான் மண்ணால குடியாட்டமா மேடு மலையமா மோரை வச்சிருக்கானே. அடடா. ஏன்னா என்னத்த வச்சிருந்தானோ ஏய். என்ன நடிக்கான்னு குத்திட்டா. ஏன்டா கோயிந்தா ஒரு நாளைக்கு பொக்கியாமக்கியான்னு குத்தா பொக்கையும் பொக்கையும் சொல்லிட்டான்னா 4 மணிக்குள்ள அவன் மனுஷி மாதிரி வரலன்றான். உள்ளுக்குறானா? மறுபடியும் வந்துடும். ஏடா டே நாட கட்டலாம் ஈன கட்டலாம் சூடு சொன்னாங்க அக்கா சொன்னாங்க ஓயா அடிக்கிறது கோமல அடிக்கிறது கூச்ச அடிக்கிறது சின்ன கூச்ச பெரிய கூச்ச அடிக்கிறது. ஏடா டே நீ ஒரு மொட்டை பண்ணுங்க. என்ன பண்ண நினைக்கிறேன்? ஏத்தி ஏற தொட்டு நினைக்கிறீங்க. பொம்பளை அள்ளிக்கிறதுக்கு நினைச்சிட்டியா? நான் பொம்பளை மோசமான பொம்பளை. அப்படி ஏத்தி ஏற தொட்டு சேர்த்து கேட்சி விடுவேன். ஏடா யாருங்க குண்டவாய் நானு. நான் முகரை பாரு எப்படின்னு. ஏத்தி கூத்தியா பத்த பையனுக்கு. ஏமா குண்டம்மா ஓய் சின்ன குத்தியா பெரிய குத்தியா வரும் என்ன உன்ன குண்டம்மாங்கறான்? ஆளே செட்டுக்கண்ணாலும் போயிட்டு போகுது. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல மிச்சம் வைக்கிற பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. எப்படி பாத்தியா பேசுறான் நம்மளைய? பயங்கரமா பேசுறேன். கண்ட நீ ஏன் சாவ மாட்டுக்கிற? எல்லாத்தையும் சாவு வரல சாவு. என்னடி இது? ஆமா, ஒரு ஒத்தடி ஒத்தடி பாத. அவளை கோட்டை போட்டு பொதையில வருவான். ஏய் ஓரமா போகணும். ஏ வாடி போடு நாள புண்டவாயன கேட்டு போடு. என்னடா என்னடா இருக்கிறது எழுதி விட்டு நல்லா இருக்குதானே அடிச்சு விட்டாளா? அம்மாக்கு போயிட்டியா? ஆமா தூங்கி விட்டேன். ஏயா இத ஒத்தடி பாத. அவளை கோட்டை போட்டு பொதையில வருவான். போதையில நீ தான் பார்த்தா ஓரமா போகணும். அண்ணா என்னை போல பத்தினி பெண்கள். நீ கடவுள் ஆத்தா ஏன்டா கோயிலுக்குறே டூர் போயிட்டியா? ஏன்டா டூர் போயிடுச்சுடா. இவெல்லாம் பத்தினின்னு சொல்றாரு, ஷவர் மாதிரி இருக்குது. என்னை போல கருப்பனைய மாதார். எந்த கடையில வைக்குது? என்னது கருப்பு? டேய் பத்தினி பெண்கள் பெண்கள் முடிஞ்சதான் நிமராத வருவோம். யா கழுத்து பிடிச்சிக்கிச்சா? நாளை கட்டண புரிஞ்சது மட்டும் தான் முந்தா நீ போடுவேன். ஆனா மத்தங்களுக்கு ஷாக்கு போய் இல்லடா, இப்ப சாக்கு பைய தேவல. இங்க பாரு, நல்லா கேட்டுதா எல்லாத்துக்குமே. இந்த நிமிந்துகிட்டு போறா பாரு, இங்க இருந்து கொங்கனாபுரம் வரையும் அவளை நம்பி போடலாம். இந்த குமிச்சுக்கிட்டு பக்கன்ட்டு போறா பாரு, இங்க இருந்து அந்த ரோட்டு வரையும் அவதான் 97 மாத்திரம் ஏண்டா மீதி 3 நீ வப்படா. ஏண்டா அண்ணா அப்படிதான் நாமளே பேச நீண்ட நேரமாகும். மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல ஏறும். நீ நானும் ஒண்ணு சேர்ந்தா ரொம்ப கடியில போதும். எதுக்குடா ஆயில் மாத்தம் மாத்தியாச்சு. மொத்தமையாக போயிடலாம். ஐயா எப்படி ஆயா அம்மானு பேர் மணி பிரிச்சு வச்சு சொல்லுடா டே ஒடுங்கணும் மாதிரியா டேஷா மாறிச்சு. சொல்லுடா டே கொண்டா ஒரு 12 வீல் வண்டியை கூட நிறுத்திக்கிறீங்க பாரு. ஏய் அப்படி சாய்க்க முடியாதா? ஊர் சனமே வேணும். தொலாவறாடா ஒரு நாள் கூட விசனம் பட்டத்தை கூட வரிய பார்த்தடா. உள்ளங்கண்ணா சொல்லுடி அண்ணா நாமளே பேச நீண்ட நேரமாகும்.